Dear students, plus 2 maths, chapter 11, probability distributions, நிகழ்தகவு பரவல்கள், exercise 11.5, பயிற்சி 11.5. இதில் 7th sum, the mean and standard deviation of a binomial variate x or respectively 6 and 2. Find the probability mass function. Second subdivision வந்து p of x is equal to 3, third வந்து p of x greater than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். என்ன p q எல்லாமே தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து மீன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீன், அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் வந்து 6ன்னா அது NP is equal to 6ன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா 2, அது வந்து ரூட் ஆஃப் NPQ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட சிக்மா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ், சிக்மா வந்து நமக்கு சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஸ்கொயர் NPQ, அப்போ சிக்மானா ரூட் ஆஃப் NPQ வந்துடும், which is equal to 2. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது NPQ is equal to 4ன்னு வந்துடும். 6Q is equal to 4, ஏன்னா NP வந்து இங்கே 6ன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ NPQ is equal to 4னா 6Q is equal to 4, therefore Q is equal to 2/3ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது n into 1/3, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம், p கண்டுபிடிச்சிக்கலாம். p is equal to 1 minus q, therefore 1 minus 2/3 is equal to 3 minus, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 minus 2/3ன்னு வரும், which is equal to 1/3ன்னு வந்துடும். இப்போ NP வந்து பார்த்திங்கன்னா p வந்து 1/3ன்றதுனால NP வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், n into 1/3 equal to 6, இதுலேருந்து n equal to 6 into 3ன்னு வந்துடும், therefore n is equal to 18. இப்போ n கண்டுபிடிச்சிட்டோம், p தெரியும், qவும் தெரியும். இப்போ நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய ஃபங்க்ஷனை ஃபார்முலா எழுதிடலாம். ஃபஸ்ட்டு p of x is equal to x, which is equal to NCX p power x q power x, where q is equal to 1 minus p and x takes the values from 0 to n. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம n மட்டும் தெரியும், n pயும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஃபார்முலாவை எழுதிடலாம். எப்போ x is equal to p of x equal to x, 18cx 1/3 the whole power x into 2/3 the whole power n minus x. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, அதை அங்கே கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து p of x is equal to 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is equal to 18c3 1/3 the whole cubed into 2/3 the whole power 18 minus 3 வந்து 15. இப்போ 18c3 எப்படி எழுதிக்கிறோன்னா 18 into 17 into 16 by 1 into 2 into 3. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணேன், 9 வந்துடுச்சு. அதுக்கடுத்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து 3 கிடைக்குது. இங்கே 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணும்போது 3 கிடைக்கும். இங்கே வந்து 1/3 கியூப்டுன்னு இருக்குது, இந்த 3யும் கேன்சல் பண்ணோம்னா 3 ஸ்கொயர்னு வந்துடும், இன்ட்டு 2 power 15/3 power 15. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 272 into 1/3 ஸ்கொயர் இன்ட்டு 2 power 15/3 power 15 வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 272 into 2 power 15 by இது ரெண்டுமே நம்ம எழுதிக்கிறோம். அதாவது a power m into a power n அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம a power m plus n எழுதிக்கலாம். அதனால் 3 power 2 plus 15 நமக்கு 17 கிடச்சிது. இது செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா p of x greater than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஃபார்முலா ஏற்கனவே நம்ம அடிக்கடி இந்த எக்ஸசைஸில் பார்த்துட்ருக்கோம். 1 minus p of x less than 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா கூட இங்கே எழுதிடலாம் நம்ம p of x greater than or equal to a equal to 1 minus p of x less than a. இதுதான் அந்த ஃபார்முலா. அது பிரகாரம் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1 minus p of x less than 2 அப்படின்னு எழுதிக்கிறோம், which is equal to 1 minus p of x is equal to 0 plus p of x is equal to 1ன்னு வந்துடும். இப்போ இது வந்து எப்படி எழுதுகிறோம்னா 18c0 1/3 the whole power 0 into 2/3 the whole power 18 minus 0 plus 18c1 1/3 the whole power 1 into 2/3 the whole power 18 minus 1. Next stepல this is equal to 1 minus 1 into, அதனால் 18c0 இருக்குது, அதனால் 1
இங்கே வந்து 1/3 the whole power 0 இருக்குது, அதனால் 1. 2/3 the whole power 18 ப்ளஸ் 18C1 இருக்குது, அதனால் 18 வந்துடும். இன்ட்டு 1/3 the whole power 1 போது அது அப்படியே வந்துடும். இன்ட்டு 2/3 the whole power 18 minus 1 இருந்தது, சப்ராக்ட் பண்ணோம்னா 17 வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் 1 which is equal to 1 minus 2/3 the whole power 18 ப்ளஸ் 6 இன்ட்டு இந்த 18க்கும் 3க்கும் கேன்சல் பண்ணோம்னா 6 வந்துடும். 6 into 2/3 the whole power 17 which is equal to 1 minus 2/17ன்றதை நம்ம காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 2/3 இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 6 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் which is equal to 1 minus 2/3 the whole power 17 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ப்ளஸ் 18/3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் which is equal to 1 minus 2/3 the whole power 17 2 ப்ளஸ் 18 வந்து 20/3 இருக்குது. இது ஆன்சர் வந்து இதை வந்து முன்னாடி போட்டு எழுதிடணும். 1 minus 20/3 into 2/3 the whole power 17. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.